டேனியல், டேய் டேனியல், இதோ வந்துட்டேன்டா. ஏன்டா லேட் என்னடா பண்ணிட்டு இருந்த? பைபிள் ஸ்டடீஸ்க்காக படிச்சுட்டு இருந்தேன்டா. ஓ அப்படியா? உங்க சர்ச்சில் பைபிள் ஸ்டடீஸ்லாம் நடக்காதா? பைபிள் ஸ்டடீஸ்லாம் உண்டு, பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. என்னடா என்ன டைம் இல்லை? பைபிள் படிக்கிறத பத்தி கேட்டான், அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொன்னேன். என்னடா நானே பைபிள் படிக்கிறேன், நீ பைபிள் படிக்கிறது இல்லையா? என்னது, நீ பைபிள் படிப்பியா? இல்லை, கிறிஸ்டின் ஸ்கூல்ல படித்தேன்ல, அதனால அப்பப்போ அதையும் படிப்பேன். பைபிள் என்ன சொல்லுது, என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் படிப்பேன் அப்பப்போ. சோத்திரம் தானண்ணா? ஆப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. இது நம்ம சபை சார்பா இந்த வாரம் கூட்டம் இருக்கு, வந்துருங்க எல்லாரும். நான் கண்டிப்பா வந்துடுறேண்ணா. சரி வந்துடும். ஆமா, என்னடா உங்க சபை சார்பா ஏதோ கூட்டம் சொன்னாங்களே, இது அந்த கூட்டமா என்ன? இல்லடா, இது அற்புத பெருவிழாடா. நோயாளிகளுக்கும் பிசாசு தீண்டிப்பட்டவருக்கும் குணமளிக்கிற விழா. ஏன்டா உண்மையோட நம்புறீங்க இந்த மாதிரி விஷயத்துல? அதெல்லாம் எப்படா நடக்கும்? இல்ல, இது இயேசுவோட அற்புதம். நீ அங்க வந்து பார்த்தா தான் உனக்கு புரியும். இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்றாருல்ல, அந்த மாதிரி வசனங்கள் தான் எனக்கு ஞாபகம் வருதுடா. உனக்கு பைபிள்லாம் தெரியுமா? இப்படி இயேசு என்ன சொல்லிக்கிறாரு? பைபிள் அப்பப்போ படிக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுல இருந்து தெரியும். அதுல மத்தேயுன்ற ஒரு அதிகாரம் நான் படிப்பேன், அதுல இருந்து வரும். பரலோக ராஜ்யத்தில் இருக்கும் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் எவன் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறானோ அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா, இயேசுவை பார்த்து நம்ம கர்த்தர்னோ கடவுள்னோ அழைக்க கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல இந்த இப்ப போஸ்டர் பார்த்தோம்ல, அது சம்பந்தமா சொல்றாரு. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி வந்து, ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்கல்ல, இறப்புக்கு அடுத்து எல்லாரும் ஒரு நாள் போறோம்னு சொல்றோம். ஸோ அந்த நாள் அநேகர் என்னை நோக்கி வந்து, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமங்களில் அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் முறைத்தம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு என்று சொல்லுவாங்களாம். ஸோ நீங்க செய்ய சொல்லியது எல்லாத்தையும் அவர் சொல்லி காட்டாரு. அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரர்களே, நான் உங்களை ஒரு காலம் அறியேன்னு சொல்றாரு. ஸோ அப்ப எனக்கு இதெல்லாம் வரும்போது இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. இது சரியா தப்பா, இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குதுன்றது எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. டேய் என்னடா அவன் என்னமா சொல்றான்? இயேசு கடவுள் இல்லங்கிறான். நீ சொல்ற மாதிரி பைபிள் இருக்காடா என்ன? சந்தேகமா இருந்துச்சுன்னா கையில பைபிள் வச்சிருக்க, ஓபன் பண்ணி பாரு. இந்த மத்தேயு அநேக காரியங்கள். டேய் என்னடா இவன் சொன்ன மாதிரியே இருக்கு. அந்த பைபிள் இந்த வசனங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அதாவது வந்து பைபிள் படி சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து வந்து தன்னை வந்து இறை தூதர் தான் சொன்னாரு, கடவுள்னு எந்த இடத்துலயும் சொல்லல. அதாவது பைபிள் படி சொல்லணும்னா தன்னை தீர்க்கதரிசின்னு தான் அவர் சொன்னார். தீர்க்கதரிசினா? ஓகே, அதாவது தீர்க்கதரிசினா டேனியலுக்கே நல்லா தெரியும் தீர்க்கதரிசினா என்னன்ட்டு. அதாவது பைபிளை பொறுத்த வரைக்கும் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டா இருக்கு. பழைய ஏற்பாடுனா இயேசுக்கு முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் சொன்னதும், புதிய ஏற்பாடுனா இயேசு தீர்க்கதரிசி இயேசு வந்து மக்களுக்கு சொன்னதும் இருக்கும். அதாவது வந்து பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம், நோவா, மோசஸ், இது மாதிரி பல தாவீது, இது மாதிரி பல தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. மக்கள்கிட்ட வந்து இறைவன் ஒருவனை, கர்த்தர் ஒருவரை வணங்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் என்ன சொன்னாரு, கர்த்தர் ஒருவரை வணங்குன்னு சொல்லி அவரும் ஒரு தீர்க்கதரிசியா தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஸோ இதுதான் தீர்க்கதரிசியோட விளக்கம். சரி, அப்ப எதுக்கு இயேசு வந்தாரு? அதை இயேசுவே பைபிள்ல சொல்றாரா? அதாவது வந்து ஒரு வசனத்துல சொல்றாரு, யோவான் அதிகாரத்துல வருது. அதுல வந்து இஸ்ரவேலியர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரையும் அதில் இணைத்துக் கொள்றாரு. எப்படி இதுக்கு முன்னாடி வந்த நான் தீர்க்கதரிசிகள் பல தீர்க்கதரிசிகள் வந்தாங்கன்னு சொன்னோம், அது போல இவரும் ஒரு தீர்க்கதரிசியா தான் வந்தார். அவங்க இறைவன் ஒருவன் சொல்லி கர்த்தர் ஒருவர்னு சொல்லி சொன்னாங்க. அதே ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தன்னையும் கடவுளுக்கு, தனக்கு மேல ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, பைபிள்ல ஒரு எந்த இடத்துலயும் நான் தான் கடவுள், நான் தான் கர்த்தர்னு ஒரு இடத்துல கூட இயேசு சொன்னதில்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல வந்து எப்படிதான் கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை வந்து கர்த்தர் கடவுள்னு அழைக்கிறாங்கன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவே இருக்குது. அப்ப இயேசு பைபிள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என் இடத்துல இல்லாமல் இவன் இடத்துல வரான்னு. அது வசனத்துக்கு என்ன சொல்ற? ஆமா, இது வந்து யோவான் அதிகாரத்துல வருது. அதாவது இதுல கூட இயேசு தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு, தன்னை கடவுள்னு அந்த இடத்துல சொல்லல, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், எல்லாம் இல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் வரான். இதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நான் சொன்னேன்ல இதுக்கு முன்னாடி ஒரு வசனம், இஸ்ரவேலியர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேல மக்களை பார்த்து சொல்றாரு. ஸோ அந்த மக்களுக்கு வந்து பல உபதேசங்களை செய்யறாரு. ஸோ அதன்படி அவங்க நடந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்கள் வந்து பிதாவிடத்தில் வர முடியும். இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்க, ஆபிரகாம் வந்தாரு, மோசஸ் வந்தாரு, இந்த மாதிரி பல தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அவங்களும் மக்களுக்கு இதான் சொன்னாங்க. அவங்க தான் அந்த மக்களுக்கு வந்து சத்தியம் ஜீவனமா இருந்தாங்க. ஆபிரகாமோட காலத்துல ஆபிரகாம் வந்து அந்த மக்களுக்கு யாரு, சத்தியம் ஜீவனமாக இருந்தார். மோசஸ் காலத்துல அவர் இருந்தார். அதாவது வந்து கடவுள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மக்களுக்கு ஏற்றாப்புல சட்டங்களை இறக்கி வைத்தார். மோசஸ் காலத்துல நீ பைபிள் படிச்சா தெரியும், 10 கட்டளைகள் தான் இருக்கப்படும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் கட்டளைகளை மாற்றிக் கொண்டிருந்தார். ஸோ அது போல அவர்களுக்கு அடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவும்
மக்களுக்கு வந்து அதிகமான கட்டளைகளை சொன்னார். புரியுது இல்ல? சோ இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னது, இயேசு தன்னை தீர்க்கதரிசின்னு தான் சொன்னாரே தவிர்த்து தன்னை கடவுள்னு எந்த இடத்துலயும் சொல்லல பைபிள்ல. அப்போ உலகம் முழுக்க இயேசுவை கடவுளா வணங்குறாங்களா? அதெல்லாம் என்ன சொல்றது? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொய்யை வந்து திருப்பி திருப்பி சொன்னா அது ஒரு உண்மையாகிற முடியாதுடா.